இன்னைக்கு இந்தியாவில் இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டே வருது. இது வளர வளர ஃபியூயலோட தேவைகளும் அதிகமா ஆயிட்டே வருதுங்க. இப்போ இந்த ஃபியூயலுக்காக நம்ம ஊர்லயும் நம்ம நாட்டுல இருக்கிற மரங்கள் வந்து பயங்கரமா அழிக்கப்படுதுங்க. பட் இதுக்காக நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு மரம் கட் பண்றதெல்லாம் பேன் பண்ணிட்டே வராங்க. இதுக்காக ஒரு ஃபியூலா வந்துட்டு பயோ எனர்ஜி, கிரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூல் எப்படி தயாரிக்கிறதுனா கம்ப்ளீட்டா வேஸ்ட்ல இருந்து பண்றக்கூடியதா ஒரு ஃபியூலுங்க. இப்போ நம்ம பண்ற பிரிகேட்ஸ் பாத்தீங்கன்னா தேங்காய் தொட்டி வேஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஹீட்டிங் பர்பஸ்க்காக போயிட்டு இருக்குங்க. இதே வந்து பயோமாஸ் பிரிகேட், சார்டஸ் பிரிகேட்ஸ் நிறைய பிரிகேட்ஸ் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற கருவேல மரம் ஆகட்டும், இல்ல நமக்கு ஆத்தோரமா இருக்க வேஸ்ட் செடிகள் ஆகட்டும், இல்ல கடலக்காயோட ஷெல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி வேஸ்ட் பொருளை வச்சுதான் இந்த பிரிகேட்டிங் வந்து பண்றாங்க. இந்த பிரிகேட்டோட தேவைகள் வந்து பயங்கரமா கூடிக்கிட்டே போகுதுங்க. நம்ம பிரிகேட்ஸ் பாத்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில பார்பிக்யூ தந்தருக்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி போல்ட்ரி இண்டஸ்ட்ரியில ஹீட்டிங்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இது இல்லாம நிறைய டூரிசம் செக்டர்லயும் ஒரு கேம்பிங்காகவும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல குளிர்காயறதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கிரீன் எனர்ஜி பிசினஸ் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்றாங்க, நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இந்த கிரீன் எனர்ஜி வந்து நம்ம உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா நம்மளோட டிஃபாரஸ்டேஷன் ஸ்டாப் ஆகும். அடுத்து நம்மளோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கும் இந்த கிரீன் எனர்ஜி நீங்க பண்ணணும்னா நிறைய நம்ம அக்ரி காலேஜ்ல வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதை ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்களும் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி பண்ணலாங்கிறது ட்ரை பண்ணுங்க.